ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை முதலாவது தமிழிலும் அதுக்கப்புறம் சிஸ்டர் ஹிந்தியிலும் அதை வாசிப்பார்கள். पहला कोरिन्थियों का पुस्तक 11वां अध्याय 23-24 वचन। வாசிங்க. ஒருத்தர் தமிழில் வாசிங்க. ஆ இருபத்தஞ்சு வாசிங்க சிஸ்டர். क्योंकि यह बात मुझे प्रभु से पहुंची और मैंने तुम्हें पहुंचा दी कि प्रभु यीशु ने जिस रात वह पकड़ा गया रोटी ली और धन्यवाद करके उसे तोड़ी और कहा कि यह मेरी देह है और जो तुम्हारे लिए है, मेरे स्मरण के लिए यही किया करो। इसी रात से उसने प्यारी के पीछे कटोरा पी लिया और कहा, यह कटोरा मेरे लहू में नहीं वाचा है, जब कभी पियो तो मेरे स्मरण के लिए यही किया करो। ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, உண்மையான பவுல் அவர்கள் இந்த ஒன்று கொரிந்தியர் நிருபத்திலே திருவிருந்தை குறித்ததான காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். फर्स्ट कोरिन्थियों में पौलुस प्रभु भोज के बारे में लिखा है। இதிலே அவர் சொல்லுகிற காரியம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். इसमें वो यह कहता है, मेरे स्मरण के लिए ये करो। 24வது வசனத்திலும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 24वां वचन में भी वो लिखा है। அங்கே அப்பத்தை எடுத்த விதமாக சொன்னார். वहाँ रोटी तोड़कर इस तरह कहा। 25வது வசனத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. और 25वां वचन में भी लिखा है। அங்கே அந்த பாத்திரத்தில் உள்ள ரசத்தை எடுத்த விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். वो प्यारी को पीते समय भी कहा गया है। பாருங்க, இந்த திருவிருந்து என்பது ஆண்டவராகிய இயேசுவை நினைவு கூறும்படி நாம் செய்கிற ஒன்றாய் இருக்கிறது. देखिए, प्रभु भोज को हम याद करते, परमेश्वर का जो இயேசுவை நினைவு கூறும்படி நாம் செய்கிறோம். यीशु मसीह को याद करने के लिए हम यह करते हैं। அவரை நினைவு கூறுவதுதான், அதாவது ஆண்டவர் நமக்காக செய்த தியாகத்தை நினைவு கூறுவதுதான் இந்த திருவிருந்து என்பது. यीशु मसीह हमारे लिए जो त्यागे है उसको याद करने वाला ही ये प्रभु भोज है। இங்கே என்னை நினைவு கூறும்படி என்று சொல்லும்போது இயேசு சொல்லுவது போல இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. यहाँ पे मुझे स्मरण करो करके लिखा है। அப்போ பாருங்க, இயேசுவை நினைவு கூறும்படி என்கிற தலைப்பில் இந்த நாளிலே சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். देखिए, यीशु का स्मरण कीजिए, इस विषय पर वचन पढ़ेंगे। இயேசுவை நாம் நினைவு கூறுகிறோம். यीशु मसीह को स्मरण करना, குறிப்பாக இயேசுவின் மரணத்தை, அவர் நமக்காக செய்த தியாகத்தை நினைவு கூறுகிறோம். यीशु मसीह जो क्रूस पर हमारे लिए जान दिए, वो त्याग को हम याद करेंगे। இயேசு இந்த பூமியில வந்தது ஒரு அனுபவம். यीशु मसीह पृथ्वी में आए वो एक अनुभव है। இந்த பூமியில வாழ்ந்து பல காரியங்களை செய்தது ஒரு அனுபவமாய் இருக்கிறது. पृथ्वी में जीकर अनेक कार्य किया, ये भी एक अनुभव है। இவை எல்லாவற்றுக்கும் மகுடமாக மேன்மையாக அவர் நமக்காக அவருடைய ஜீவனை தந்தது இன்னொரு ஒரு விசேஷமான அனுபவமாய் இருக்கிறது. इस सबसे ज्यादा त्याग हमारे लिए जो जीवन दिया है वो एक अनुभव। அதைத்தான் இங்கே என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். उसे ही यीशु मसीह स्मरण करने के लिए कहा है। அதைத்தான் நாம திருவிருந்து என்று சொல்லி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். इसी को हम प्रभु भोज कर कर हम करते हैं। இந்த நாளிலும் நாம் அது சம்பந்தமான இயேசுவின் அந்த மரணத்தின் அந்த அனுபவத்தின் சம்பந்தமான சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். इस समय यीशु जो त्यागे हमारे लिए जो जीवन दिए, वो अनुभव में हम आज मनन करेंगे। இந்த வார்த்தைகளை நன்றாக கவனிப்போம். इस शब्द को बराबर से ध्यान दीजिए। எல்லா ஆண்டவருடைய அந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, அவர் செய்திருக்கிற அந்த செயல்கள். यीशु मसीह का हर एक कार्य आश्चर्यचकित है। அதே நேரத்தில் அது நமக்கு ஆவிக்குரிய வாழ்விலும் பலனையும் அவருக்குள்ளாக வளர உற்சாகத்தையும் தருகிறதுமாயும் இருக்கிறது. नहीं हमारे आत्मिक जीवन में हमारे लिए वो बल देता है और जीने के लिए सहायता करता है। இதை இந்த நாளிலே நம்ம சற்று வித்தியாசமாக ஆண்டவருடைய அந்த மரணத்தை நாம்
அந்த செய்தியை நினைவு கூற வாசித்து தியானிக்க இருக்கிறோம். इन दिनों में हम थोड़ा अलग सोच विचार में उसके मनन करेंगे। ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது रोमियो की पुस्तक 8वां अध्याय 34 में हम पढ़ते समय, வாசிக்கலாம். फिर कौन है जो दंड की आज्ञा देगा? मसीह वह है जो मर गया वरन मुर्दे में से जी उठा, मुर्दे में से भी जी उठा और परमेश्वर की दाहिने और हमारे लिए निवेदन भी करता है। கவனிப்போம். ध्यान देंगे। இதில் ஒருவேளை ஹிந்தியில் வந்து எல்லாமே அப்படியே தமிழில் இருக்கிற மாதிரியே வராது. देखिए हिंदी में जैसा तमिल में लिखा है उस तरीके से नहीं होगा। ஆனாலும் நம்ம அது தமிழில் மெசேஜ் கவனிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். जो तमिल में आज सुनेंगे उनके लिए बहुत लाभदायक होगा। ஹிந்திலையும் அது ஓரளவிற்கு சரியாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். हिंदी में भी थोड़ा बहुत ठीक ही होगा ऐसा मैं समझता हूँ। பாருங்க, இந்த வசனம் விதமாக சொல்லுகிறது, देखिए वचन इस तरह कहता है, கிறிஸ்துவே மரித்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु मसीह जान दिए। நீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றதுவே, ஏன்னா வசனத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், நான் சொல்றது அப்படியே டிரான்ஸ்லேட். கிறிஸ்துவே மரித்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए यीशु मसीह ही जान दिया ऐसा कहा। நான் இதுல உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம், நமக்காக மரித்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே. मैं ये कहना चाहता हूँ हमारे लिए जान देने वाला यीशु मसीह ही है। அதனால தான் பாருங்க, கிறிஸ்துவும் மரித்தார்னு சொல்லல, इसलिए ऐसा नहीं लिखा कि यीशु ने भी जान दिया, கிறிஸ்துவே மரித்தவர், यीशु मसीह ही जान दिया। அப்புறம் இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, दूसरा ये लिखा है கிறிஸ்துவே எழுந்தவருமாய் இருக்கிறார். मसीह ही उठे। மூணாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, तीसरा लिखा है கிறிஸ்துவே நமக்காக தேவனுடைய வலது பாரசத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். और यीशु मसीह ही परमेश्वर के दाहिने ओर से हमारे लिए निवेदन भी करता है। அடுத்ததாக அந்த கிறிஸ்துவே நமக்காக நம்மை சேர்த்து கொள்ள வரப்போகிறவருமாய் இருக்கிறார். और उतना ही नहीं, वही मसीह हमें उठा ले जाने के लिए आने वाला है। இதுல அந்த இனி வரப்போகிறது, அது இனி நடக்க போகிற காரியம். जो भी आगे होने वाला है वो पीछे का कार्य है। ஆனா அந்த முதலாவது இதுவரை நடைபெற்ற காரியங்கள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन अब तक जो हुआ है वो वचन में लिखा है। அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பாருங்க, கிறிஸ்துவே மரித்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें लिखा है यीशु मसीह ही जान दिया। மீண்டும் மீண்டும் சொல்றேன், இன்னொருத்தர் அல்ல, அவர் ஒருவரே மரித்திருக்கிறார். मैं बार बार कहता हूँ कोई और नहीं, सिर्फ यीशु मसीह ही हमारे लिए जान दिया அப்ப है। அந்த இயேசு நமக்காக தியாகமான இந்த மரணம் என்பது, यीशु हमारे लिए जो त्यागा वो मरण, அவர் ஒருவரே மரித்திருக்கிறார். वो एक ही यीशु ही हमारे लिए त्यागा। முதலாவது நாம் தியானிக்கிற காரியம் அதுதான். पहला हमें ध्यान देने वाला कार्य वही है। ஒருவரே நமக்காக மரித்திருக்கிறார். हमारे लिए सिर्फ एक ही मरा है। அவர் ஒருவரே நமக்காக எழுந்தும் இருக்கிறார். वो एक ही हमारे लिए जी उठा भी है। அவர் ஒருவரே நமக்காக பிதாவின் வலது பாரசத்தில் பரிந்து பேசிக் वो கொண்டிருக்கிறார். एक ही है कि पिता के दाहिने ओर हमारे लिए निवेदन करने वाला। இது அந்த மரணத்தின் மூலமாய் உண்டானதுதான் எழுந்திருப்பது. ये क्रूस के मरण के द्वारा हुआ है। அந்த எழுந்திருப்பதின் மூலமாய் உண்டானதுதான் நமக்காக வேண்டுதல் செய்வது. वो जो उठा है वो हमारे लिए निवेदन भी करता है। அது வரைக்கும் இந்த செயல் நடைபெறவில்லை. इसके पहले ये कार्य कभी नहीं हुआ। அப்ப பாருங்க, இதற்கு அடிப்படையாக இருப்பதே கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக மரித்ததுதான். देखिए इसका मुख्य कारण ही पृथ्वी में आके यीशु हमारे लिए जान दिया। அதனால இந்த முதலாவது நம்ம தியானிக்கிற காரியம் இதுதான். इसलिए पहला हम ध्यान देने वाला कार्य यही है, ஒருவரே நமக்காக மரித்தார், एक ही हमारे लिए जान दिया, வேறு யாரும் அல்ல, कोई और नहीं, இனியொரு நபர் அல்ல. और कोई व्यक्ति नहीं। முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம் இருக்கும் என்றால், अगर यीशु मसीह के मरण में अगर हमें कुछ स्मरण करना हो तो, அவருடைய தியாகத்தை நினைவு கூற செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கும் என்றால், उसके त्याग को याद करके करने वाला अगर कुछ कार्य होगा तो, ஒரே ஒருவர் எனக்காக மரித்தார். एक ही है जो मेरे लिए जान दिया। அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒருவரே எனக்காக மரித்தார். एक ही है कि जो मेरे लिए जान दिया। இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். दूसरा एक कार्य मैं बताता हूँ। அந்த இரண்டாவது காரியம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. मत्ती सुसमाचार 27वां अध्याय 38 वचन। அந்த அந்த மரணத்தில், இயேசுவின் மரணத்தில் நடந்ததான ஒரு சம்பவமாய் அது இருக்கிறது. यीशु मसीह के मरण में जो हुआ संभव लिखा है। வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க. तब उसके साथ दो डाकू, एक दाहिने और एक बाएं क्रूस पर चढ़ाए गए। இங்க நம்ம இந்த 38வது வசனத்துல விதமாக வாசிக்கிறோம்,
அவருடைய வலது பக்கத்தில் ஒரு கல்லனும் एक दाहिने और एक डाकू அவருடைய இடது பக்கத்தில் ஒரு கல்லனும் और बाएं और एक डाकू அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். उसके साथ क्रूस पर चढ़ाए गए। இப்போ பாருங்க, ரெண்டு கல்லர்கள், ரெண்டு திருடர்கள் இயேசுவோடு சிலுவையிலே அறையப்படுகிறார்கள். देखिए दो डाकुओं को यीशु के साथ क्रूस पे चढ़ाए गए। முதலாவது சொன்னேன், நமக்காக மரித்தவர் ஒருவரே. मैं पहले कहा हमारे लिए जान देने वाला एक ही है। இரண்டாவது, இந்த இயேசுவின் மரணத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. दूसरा यीशु के जो मरण में हमें ध्यान देने वाला दूसरा कार्य, இரண்டு கல்லர்கள் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். दो डाकुओं को यीशु के साथ क्रूस पे चढ़ाया गया। இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் அவரை சிலுவையிலே கல்லர்களோடு அறைந்தார்கள்? इसको एक कारण है क्यों डाकू के साथ यीशु मसीह को क्रूस पे चढ़ाया गया। ஏன் அவரை கல்லர்களோடு அறைந்தார்கள் என்றால், क्यों उसको डाकू के साथ चढ़ाया गया? அதாவது ரெண்டு பக்கம் ரெண்டு கல்லர்கள் இருக்கிறாங்க. देखिए दोनों से दोनों डाकू है। நடுவுல இருக்கிறவங்களை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? अगर बीच वाले को देखेंगे तो क्या कहेंगे? இங்க இருக்கிறவரோட அட்ரஸ் தீஃப், திருடன். इस तरफ का जो व्यक्ति है वो डाकू है, இந்த பக்கம் இருக்கிறவரும் திருடன் என்றே அறியப்படுகிறார். इस तरफ भी वो डाकू है। அதற்கு நடுவில் இருக்கிறவர் என்னவென்று அறியப்படுவார்? तो बीच वाले को क्या समझेंगे? என்னவென்று அறியப்படுவார்? क्या समझेंगे? இந்த ரெண்டு பேருக்கும் தலைவனாக அறியப்படுவார். ये दोनों का वो लीडर है करके माना जाएगा। அப்படிதானே அர்த்தம்? अर्थ वही बनता है, வேத வசனமும் தீர்க்க தரிசனமாக அதைத்தான் சொல்லுகிறது. क्योंकि वचन भी यही कहता है। ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, ऐसाया का पुस्तक 53 अध्याय 12 वचन में, அதிலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். उसमें हम इस तरह पढ़ते हैं, வாசிங்க. इस कारण में हाँ। उसे महान लोगों के संग बांट दूंगा हाँ। और वो सामर्थियों के संग लूटा बाटा लेगा, हाँ। क्योंकि उसने अपना प्राण मृत्यु के लिए उंडेल दिया और अपराधियों के संग गिना गया, तो भी उसने बहुतों के पाप का बोझ उठा लिया और अपराधियों के लिए विनती करता है। இங்க பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். देखिए यहाँ पे लिखा है अपराधियों के संग गिना गया। அதாவது அவரை ஒரு இந்த இந்த சம்பவத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், திருடர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார். देखिए यहाँ पे ऐसा लिखा है वो डाकू के संग ये भी एक डाकू है, इस तरह लिखा गया है। இந்த கல்லர்களில் ஒருவராக அவர் எண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். अपराधियों के संग गिना गया। அவர் கல்லர் அல்ல, वो डाकू नहीं है, அவர் திருடனும் அல்ல, वो अपराधी भी नहीं है, அவர் அக்கிரமக்காரர் அல்ல. वो कुछ पाप नहीं किया। ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது அவர் எண்ணப்பட்டார். लेकिन पवित्र शास्त्र कहता है उसे उसके संग गिना ஏன்னா गया, பார்க்கிறவங்க அப்படிதான் நினைப்பாங்க. क्योंकि देखने वाले वही समझेंगे। ரெண்டு பக்கம் திருடர்களை பார்த்துட்டு நடுவுல இருக்கிறவங்கள பரிசுத்தவனாவா பார்க்குவாங்க. क्योंकि दोनों साइड डाकू है कि बीच वाले को कोई पवित्र नहीं मानेगा, அவரை திருடனா தான் பார்ப்பாங்க. उसी को भी डाकू ही मानेंगे, ஏன்னா அவங்க ரைட் லெஃப்ட், क्योंकि इसके राइट और लेफ्ट நடுவுல ஒருத்தர் இருக்கிறாருன்னா बीच में एक है। இவங்க ரெண்டு பேத்துக்கு இவர் தான் என்னவா இருக்கிறாரு, ये दोनों का यही लीडर, முக்கியமான ஆளாய் இருக்கிறார். इसका मुख्य लोग है। அப்படி அவர் எண்ணப்பட்டார் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அந்த காரியம் நடைபெறுகிறது. वैसा गिना गया ये पवित्र शास्त्र में लिखा है, ஏனென்றால் இயேசு நமக்காக பாடுகளை சகித்தார். क्योंकि यीशु मसीह हमारे लिए दुख उठाया இயேசு நமக்காக ஜீவன் தந்தார். और यीशु हमारे लिए जीवन दिया है। நாம் எல்லாரும் அந்த இந்த வலது பக்கத்துல இருந்த ஒரு ஆளை போலவோ அல்லது இடது பக்கத்துல இருந்த ஒரு ஆளை போலவோ தான் இருந்தோம். देखिए हम सभी जो दाहिने और बाएं और जैसे डाकू थे उसी तरह हम भी थे। நாம் எல்லாரும் அக்கிரம செய்கைக்காரர்களாக இருந்தோம். हम सब अपराधी थे, அதனால நமக்காக ஜீவன் தரும்படியாக इसके लिए हमें जीवन देने के लिए அவர் நம்மில் ஒருவராக वो எண்ணப்பட்டார். हमारे संग गिना गया। நமக்காக நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். இப்போ हमारे कार्य को सब अपने ऊपर ले लिया, நம்முடைய தவறுகளை எல்லாம் அவருக்கென்று எடுத்துக்கொண்டார். हमारे सारे गलतियों को अपने ऊपर ले लिया। நாம் மறிக்க வேண்டிய இடத்திலே जहाँ पे हमें जान देना चाहिए, நாம் அடைய வேண்டிய அந்த ஆக்கினையை वो जो दुख है हमें होना चाहिए, இயேசு எடுத்துக்கொண்டபடினாலே यीशु उठा लिया, इसलिए அவர் அன்றைக்கு இரண்டு கல்லர்கள் மத்தியிலே அறையப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए वो दोनों डाकू के बीच में उसको सूली पे चढ़ाया गया। ஆகையினாலே முதலாவது நாம் பார்த்தோம், எனக்காக மரித்தவர் ஒரே ஒருவர். पहला हमने देखे मेरे लिए जान देने वाला एक ही है। ரெண்டாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம இதில் உள்ளதான அந்த முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால்,
इसलिए दूसरा ये लिखा है जो हमने पढ़े उसमें मुख्य क्या कारण है। அவர் என்னை போல அக்கிரமக்காரனாய் ஒருவராக எண்ணப்பட்டார். मेरे जैसे अपराधियों में गिना गया। அதனால ரெண்டு கல்லர்களுக்கு நடுவிலே इसलिए दो डाकू के बीच में அவர் அறையப்பட்டிருக்கிறதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. उसको सूली पे चढ़ाया, वो वचन हमें कहता है। இப்ப கவனிங்க, இந்த வரிசை நம்பரை கவனித்து கொண்டே வாருங்க, உங்களுக்கு புரியும். देखिए लाइन पे जरा ध्यान दीजिए। ஒருவர் மரித்தார், एक ने जान दिया, இரண்டு கல்லர்கள் மத்தியிலே மரித்தார். दो डाकू के बीच में वो मरा। மூன்றாவது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். तीसरा एक कार्य को हम देखेंगे। யோவான் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. योवान का पुस्तक 19वां अध्याय 18वां वचन में लिखा है। வாசிக்க கேட்கலாம். वहाँ उन्होंने उसे उसके साथ और दो मनुष्यों को क्रूस पर चढ़ाया, ஆ, एक को इधर और एक को उधर, और बीच में यीशु को। ஆ. இங்கே நம்ம வாசிக்கும் போது அதே நம்ம ஏற்கனவே வாசித்த அதே வசனம் போல யோவான் எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். हम जैसा पहले पढ़े उसी तरह योहान भी लिखा है। அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ पे उसको क्रूस पर चढ़ाया ऐसा लिखा है। இன்னும் அந்த வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களில் அது யாருங்கிறத நம்ம முதல் பகுதியில் நம்ம பார்த்துட்டோம். दोनों साइड दोनों को चढ़ाया, वो कौन है वो हम पहले भाग में हमने जाने। அந்த நான் உங்களுக்கு குறிப்பிடுகிற ஒரு காரியம் என்னன்னா, சிலுவைகளில் அறைந்தார்கள். मैं ये कहना चाहता हूँ क्रूस नहीं, क्रूसुओं पर चढ़ाया गया। இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்க. यीशु को क्रूस पर चढ़ाया, அப்புறம் இன்னும் அந்த ரெண்டு பேரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். और वो दोनों को भी और क्रूस और अनेक क्रूस में चढ़ाया। அப்ப இங்கே எத்தனை சிலுவைகள் அங்கே இருந்திருக்கிறது? तो वहाँ पर कितना क्रूस था? இயேசுவுக்கு ஒரு சிலுவை, यीशु के लिए क्रूस, ரெண்டு பக்கம் அறையப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு சிலுவை. दोनों डाकुओं को एक ही क्रूस था। அப்ப எத்தனை சிலுவைகள்? कितना क्रूस हुआ? 3 சிலுவைகள். 3 क्रूस हुआ। பாருங்க, ஒருவரே மரித்தார், देखिए एक ही मरा, இரண்டு கல்லர்கள் மத்தியிலே மரித்தார், दोनों डाकू के बीच அறையப்பட்டார். में उसको चढ़ाया गया। அடுத்தது அங்கே அவர் அறையப்பட்ட, அவர் நமக்காக பாடுபட்ட இடத்துல 3 சிலுவைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். जहाँ पे हमारे लिए त्यागा, वहाँ पर 3 क्रूस वहाँ पर था। பாருங்க, இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். देखिए यीशु को सूली पे चढ़ाया, அந்த இடத்துல 3 சிலுவைகள் இருந்தது. वहाँ पर 3 क्रूस था। மூன்றாவதாக சொல்லுவது 3 சிலுவைகள். मैं तीसरा ये कहना चाहता हूँ 3 क्रूस। பாருங்க, இந்த சிலுவை நமக்கு என்ன சொல்லி தருகிறது? ये क्रूस हमें क्या सिखाता है? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவை என்ன சொல்லி தருகிறது? जिस क्रूस पे यीशु को चढ़ाया वो क्रूस हमें क्या सिखाता है? சிலுவை என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. क्रूस बोलने पर वो साधारण कुछ அது कार्य नहीं, வசதி நிறைந்தது அல்ல. अच्छे से अच्छा कार्य नहीं அது है। சிலுவை என்பது சொகுசானது அல்ல. क्रूस बोलने पर वो दुख है, அப்படியே இப்படி ஃபேனுக்கு நடுவில் இருக்கிற காரியம் அல்ல, और फैन के नीचे अच्छे से हवा लेने वाला काम नहीं है। இல்லையா? அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் தான் சிலுவை என்பது. देखिए वैसा बुरा अनुभव है क्रूस, அது ஒரு நெருக்கமான ஒரு அனுபவம், वो एक कठिन एक अनुभव है, ஒரு பாடு நிறைந்த அனுபவம். त्यागा हुआ एक अनुभव है। அதனால தான் இந்த சிலுவையை குறித்து சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए क्रूस के बारे में इस तरह लिखा है। இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். यीशु अपने चेले को देखकर ये कहता அந்த है, வேத வசனத்திலே நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 16:24 அதை வாசிக்க முடியும். मैथ्यू 16वां अध्याय 24 में हम ये देख அந்த सकते हैं। வசனத்தை நீங்க எடுத்து வைத்து கவனியுங்கள். वचन को लेकर अब ध्यान இயேசு दीजिए। சொல்லுகிறார், அங்கே சிலுவையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். तब यीशु वहाँ कहता है अपने क्रूस को उठाइए। இங்கேயும் இயேசுவுக்கு அந்த சிலுவை ஒரு விதத்திலே ரோமர்களால் தரப்பட்டதாய் இருந்தாலும் देखिए क्रूस रोमियो की वजह से दिया गया है। இயேசு அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டார். यीशु मसीह वो क्रूस को उठाया, அதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். उसे हमें अच्छा ध्यान देना चाहिए। அதாவது வெளிப்படையாய் பார்க்கும்போது हम अच्छे रूप से देखेंगे तो அந்த ரோமர்கள் அவர்களுக்கு கொடுத்த ஒரு தண்டனையா, இயேசு கொடுத்த ஒரு தண்டனையா நம்ம பார்க்கலாம் வெளியில பார்க்கும்போது. देखिए रोमियो ने जो दंड दिया यीशु के लिए वही क्रूस था। ஒரு விதத்துல அவங்க ஏதோ சிலுவையை கொடுத்த மாதிரி நம்ம அந்த காட்சியில பார்க்கலாம். हम ऐसा देखते हैं रोमियो लोग ने वो क्रूस दिया उठाने के ஆனா लिए, அது உண்மை இல்லை. लेकिन सच्चाई वो नहीं है, ஏன்னா அவங்க ஒருத்தரும் இயேசுவுக்கு சிலுவையெல்லாம் கொடுக்க முடியாது. क्योंकि वे लोग कोई यीशु को वो क्रूस नहीं दे सकते। அவர் அதை நினைச்சிருந்தாருன்னா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். यीशु चाहता तो वहाँ से वो निकल जा सकता था, ஆனா அதனால அது அவர்கள் கொடுத்தது அல்ல. इसलिए वो रोमियो ने दिया वैसा नहीं। பிதாவின் திட்டத்தின்படி அது அவருக்காக அனுமதிக்கப்பட்டது.
पिता का जो सिद्ध था वो पूरा करने के लिए अनुमति दिया गया। அதனாலதான் இயேசு அங்க கெத்செமனே தோட்டத்துல கூட ஜெபம் பண்றாரு. इसके लिए गेत्सेमने बगीचे में परमेश्वर यीशु मसीह प्रार्थना करते हैं। ஜெபம் பண்ணிட்டு அவரே அதை எடுத்துக்கொள்ளுகிறார். प्रार्थना कर कर खुद वो उठाता है। அப்ப பாருங்க, சிலுவை என்பது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாய் இருக்க வேண்டும். क्रूस कहने पर वो हमें उठा लिया जाने वाला एक क्रूस है। நம்முடைய வாழ்விலும் சிலுவைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். हमारे जीवन में भी நாம क्रूस को நம்ம அதை பிரியத்தோடு எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். हमें वो पूरे मन से उठाना चाहिए। எத்தனை பேருக்கு சிலுவையை எடுத்துக்கொள்ளுகிறதான பிரியம் இருக்கிறது? कितने मन के अंदर वो चाहत है कि मैं क्रूस को उठाऊं। அல்லேலூயா. ஏதோ நான் அந்த கழுத்துலையும் வீட்லையும் வைக்கிற சிலுவையை சொல்லல. देखिए, गले में टांगने वाला और घर पे लटकाने वाला मैं वो நம்முடைய क्रूस को नहीं बोल வாழ்க்கையில रहा हूं। வருகிறதான சிலுவை. जो हमारे जीवन में आता है वो क्रूस। சிலுவை என்று சொல்லும்போது நாம் அநியாயம் செய்து பாடுபடுகிறதல்ல சிலுவை. क्रूस कहने पर हम अन्याय करके हम दुख उठाए वो नहीं। நம்ம செய்கிற சில தவறுகளுக்கு ஆண்டவர் சில சிக்ஷைகளை தருகிறார். हम कुछ गलतियां करते हैं उसके लिए हमें दंड मिलता है। பாவிகள் செய்கிற சில தவறுகளுக்கு ஆண்டவர் தருவதற்கு பெயர் தண்டனை. पापी लोग जो करते हैं उसके लिए जो परमेश्वर देता है उसका नाम है அதுக்கு दंड। பெயர் அல்ல சிலுவை. उसका नाम क्रूस नहीं। எல்லாவற்றிலும் நன்றாக ஆண்டவருக்காக வாழ்ந்து सारे कामों में परमेश्वर के लिए वो अच्छे से जिएंगे। அது நிமித்தம் வருகிறதான சில பாடுகள், उसके द्वारा आने वाला कष्ट, அது निमित्तம் வருகிறதான சில துன்பங்கள், उसके द्वारा आने वाला दुख, அதை எடுத்துக்கொள்ளுவது. उसे उठाना। நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். हम अच्छे रीति से चलते हैं, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். परमेश्वर के प्रिय बन के जीते हैं। அதனாலதான் பாடு வருது. इसके लिए हमें दुख आता है। சரி வரட்டும் चलो आने दो, என்று எடுத்துக்கொள்ளுகிறோம். பாத்தீங்களா? ऐसा हम खुद ले लेते हैं। देखो, அதுதான் எடுத்துக்கொள்வது. वही को उठाना बोलते இதை हैं। இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். इसे यीशु मसीह ने उठाया। இயேசு சிலுவையை எடுத்துக்கொண்டார். यीशु मसीह अपना क्रूस को खुद उठाया। அவர் எடுத்துக்கொள்ளாவிட்டால் अगर वो नहीं उठाता तो நம்ம தான் அந்த சிலுவையில அறையப்பட்டிருக்கணும். हम कोई उसी में चढ़ाए जाते நம்ம थे। எல்லாரையும் வச்சு சிலுவையில அடிச்சிருக்கணும். हम सबको क्रूस पर मारा जाना चाहिए। அப்படிப்பட்டதான சூழ்நிலையில वैसा एक परिस्थिति में இயேசு அந்த சிலுவையை நமக்காக எடுத்துக்கொண்டார். यीशु वो क्रूस को हमारे खातिर उसने இது उठा लिया। எல்லாரும் நல்லா கவனிக்கணும். सभी लोग अच्छे से ध्यान சிலுவை देना என்று சொன்னாலே चाहिए। क्रूस कहने पर நமக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரணும். हमें वही याद आना வீட்டுல चाहिए। வைக்கிற சிலுவை இல்ல, घर पे टांगते वो नहीं, கழுத்துல போடுற சிலுவை இல்ல, गले में टांगते हैं वो नहीं। எனக்காக வைக்கப்பட்ட சிலுவையை இயேசு எடுத்துக்கொண்டார். जो मेरे लिए रखा गया वो क्रूस को यीशु मसीह எனக்காக வைக்கப்பட்ட அந்த சிலுவையின் தண்டனை அது என் மேல ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது, எனக்காக தரப்பட்டது அது. क्योंकि वो मेरे लिए दिया गया है वो दंड। ஆனால் அதை இயேசு எடுத்துக்கொண்டார். देखिए, वो यीशु मसीह ने ले लिया। அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். वही हम यहाँ देखते हैं। பாருங்க, இந்த சிலுவையை அவர் எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, क्रूस को लिया इतना ही नहीं, அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. इब्रू का पुस्तक में लिखा है, 12वां अध्याय 2 में लिखा है। அந்த वசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. वो वचन पढ़ते समय इस तरह लिखा है, அவர் அந்த சிலுவையை சகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसने वो क्रूस को झेला। பாருங்க, சிலுவையை எடுத்துக்கொள்றது ஒரு காரியம், देखिए, क्रूस को लेना एक कार्य है। அவர் அதை எடுத்துக்கொண்டார். उसने वो ले लिया, ஆனா அதை சகித்தார் என்பதுதான் அதனுடைய முக்கியமான பங்காய் இருக்கிறது. उसने उसको झेला, यही मुख्य कार्य है। சிலர்லாம் சிலுவையை எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கலாம். कुछ लोग देखिए अपना क्रूस तो उठाते हैं, ஏதோ சூழ்நிலையில எடுத்துக்கொண்டவர்களாய் இருக்கலாம். परिस्थिति के कारण उठाते हैं। சிலர் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துக்கொண்டவர்களாய் இருக்கலாம். कुछ लोग जोश में आके लेते ஒரு हैं, வேகத்துல எடுத்துக்கொண்டவர்களா இருக்கலாம். जोश में आके ले लेते हैं। இன்னும் வேற வழியே இல்ல அப்படி எடுத்துக்கொண்டவர்களா और இருக்கலாம். कोई दूसरा रास्ता ही नहीं இதெல்லாம் है, ये எங்க सोच के कोई ले தெரியும்னா लेते हैं। சகிப்பதுல தெரியும். ये सब कहाँ पता चलेगा? झेलने पर पता இயேசு चलेगा। நமக்காக அப்படி செய்யல. यीशु मसीह हमारे लिए इस तरह नहीं किया, கடைசி வரைக்கும் அந்த சிலுவையை சகித்தார். आखिरी तक उसको झेला। அதான் அந்த சிலுவை நமக்கு சொல்லி தருகிற சத்தியமாய் இருக்கிறது. यही सत्य ये क्रूस हमें सिखाता சிலுவை है। நிறைய சத்தியத்தை சொல்லி தருது. देखिए, क्रूस अनेक सत्यों को हमें அதுல सिखाता है। முக்கியமான இந்த ரெண்டை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். ये मुख्य कारण ये दो को मैं बताता நம்முடைய हूँ। சிலுவை அவர் எடுத்துக்கொண்டார். हमारे क्रूस को यीशु ने ले लिया நம்முடைய சிலுவையை அவர் சகித்து கொண்டார். और हमारे क्रूस को उसने झेल भी लिया இன்னும் சொல்ல போனா சகித்து கொண்டும் இருக்கிறார்.
और इतना ही नहीं और भी झेल रहा है, ஏன்னா இன்னைக்கும் சிலருடைய வாழ்க்கை இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறது. क्योंकि आज भी अनेक लोगों का जीवन है कि यीशु मसीह को बार बार क्रूस पे நம்ம चढ़ाते हैं। எப்பெல்லாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்குறோமோ தவறி போகிறோமோ அப்பெல்லாம் மறுபடியும் மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைகிறவர்களாய் இருக்கிறோம். हम जब जब यीशु मसीह को छोड़ के हम पीछे हटते हैं, दुनिया में जाते हैं, तब तब हम यीशु को मसीह को वापस हम क्रूस पे चढ़ाते हैं। அதெல்லாம் அவர் சகிக்கிறார், वो सब यीशु मसीह झेलते हैं, அதெல்லாம் அவர் பொறுத்து கொண்டே இருக்கிறார். वो सब सहते हैं। பாருங்க, உதாரணமாக நான் சொல்றேன், उदाहरण के रूप में कहता हूँ, ஒரு தகப்பன் இருக்கிறார், एक पिता है, ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. एक बच्चा है। பாருங்க, இந்த தகப்பனுக்கு பிரியமான காரியத்தை அந்த பிள்ளை சொல்ற வரைக்கும் அந்த தகப்பன் நல்ல சந்தோஷமா இருப்பார். देखिए, जैसा पिता का मन है वैसा कार्य जब तक बच्चा करेगा तब तक पिता खुश रहते हैं, ஆனா எல்லா பிள்ளைங்களையும் எல்லா நேரத்திலையும் அப்படி இருக்காது. लेकिन सब बच्चे सभी टाइम ऐसा नहीं रहते। தகப்பனுக்கு கொஞ்சம் பிரச்சனையை உண்டாக்கும், पिता के लिए कुछ गड़बड़ियाँ कर देते हैं, தகப்பன் அல்லது பெற்றோருக்கு. माता पिता को। அப்போ இந்த பெற்றோர் வந்து கொஞ்சம் அப்படியே பொறுமையா, சரி நம்ம பிள்ளை தானே கொஞ்சம் சகிப்போம் அப்படின்னு சொல்லி அமைதியா இருப்பாங்க. तो माता पिता बच्चे ही मेरा ही बच्चा है करके सह लेते हैं அப்புறம் கொஞ்சம் அப்படி பொறுப்பாங்க, और थोड़ा सहते हैं, அப்புறம் லைட்டா சொல்லுவாங்க இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது फिर அப்படி थोड़ा कहेंगे ऐसा मत कर करके, அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ऐसा कहते कहते அப்புறம் எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சிருவாங்க. फिर जिधर उसको पकड़ना चाहिए वहाँ पकड़ लेते हैं। அடிப்பாங்களா இல்லையா? मारेंगे कि नहीं? அடி வாங்கின பிள்ளைங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. जिसने मार खाया वो हालेलुया बोलेंगे। அல்லேலூயா. நம்மளாம் வாங்கியிருக்கோம்ல, இப்பதான் பெருசாயிட்ட, பிள்ளைகளா இருக்கும்போது வாங்கியிருப்போம்ல. ஆமென், அல்லேலூயா. சரி, எந்த தகப்பனும் பிள்ளைகளை அடிக்காம இருந்திருக்க மாட்டாங்க, லேசாவாது தொட்டு பார்த்துருப்பாங்க. कोई भी माता पिता बिना बच्चे को मारे कोई बड़ा नहीं हुआ। பாருங்க, நம்முடைய ஏசப்பா அப்படி இல்ல, देखिए, हमारे यीशु मसीह वैसा नहीं थे, அவர் சகித்து கொண்டே இருக்கிறார். वो झेलते थे, सहते थे। அப்ப நீங்க கேட்கலாம், ஆண்டவர் ஒண்ணுமே செய்யறது இல்லையா? आप पूछ सकते हैं कि यीशु मसीह कुछ नहीं करता சின்ன क्या? சின்ன சிச்சைகளை தான் தர்றார். हमारे लिए छोटा छोटा दंड देता है। அவர் அடிக்கணும்னு நினைச்சா அடிச்சாருன்னா अगर वो हमें मारेगा तो நம்ம ஒண்ணுமே இல்லை. हम नहीं सह पाएंगे। அதனால பாருங்க, ஒரு நம்முடைய சிலுவையை எடுத்தது மாத்திரமல்ல, देखिए, हमारे क्रूस को उसने लिया उतना ही नहीं, நம்முடைய சிலுவையை சகித்தார். हमारे क्रूस को उसने सहा, இன்னும் சொல்ல போனா இன்னும் சகித்து கொண்டுதான் இருக்கிறார். और भी मैं कहना चाहता हूँ और भी सह रहा है। அதனாலதான் பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம நல்ல உற்சாகம் வந்துருச்சுன்னு வைங்களா, देखिए, कुछ समय हमारे अंदर उत्साह आ जाएगा, ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துவோம், எல்லாம் பண்ணுவோம். परमेश्वर की अच्छा महिमा करते हैं। நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, अगर हमारे अंदर कुछ समस्या होगा तो என்னடா ஆண்டவர் ஆண்டவர்னு போய் என்ன கிடைச்சது? क्या परमेश्वर परमेश्वर बोल के क्या मिला? இது ஒரு விதத்துல இயேசுவை சிலுவையில திரும்ப அடிக்கிறது. एक तरफ से यीशु मसीह को हम फिर से क्रूस पे चढ़ाते हैं, அப்புறம் மறுபடியும் வந்து ஆண்டவரே அப்படிங்கிறது. फिर वापस आकर हे परमेश्वर ऐसा बुलाना। என்ன மூஞ்சோட வந்த அப்படின்னு ஆண்டவர் கேட்டாருன்னா என்ன ஆகும்? तू कौन सा चेहरा लेके वापस मेरे पास आया? अगर परमेश्वर इस तरह ஆனா पूछेंगे ஆண்டவர் तो। அதெல்லாம் இல்ல, உடனே ரெடியா இருக்கிறார். लेकिन यीशु मसीह वैसा नहीं, वो तुरंत रेडी रहता பாப்பா है। வந்துட்டியா, வா வா அப்படிங்கிறார். हाँ, मेरे बच्चा तो आ गया, क्या चल आ जा। அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதெல்லாம் சகிப்பதா இருக்கிறது. देखिए, ये सब सहना है। அதான் நாம இங்க சிலுவையிலே அறிந்து கொள்ளுகிற காரியமா இருக்கிறது. ये क्रूस में जानने वाला என்னுடைய कार्य है। சிலுவையை இயேசு எடுத்துக்கொண்டார், मेरा क्रूस को यीशु ने ले लिया, என்னுடைய சிலுவையை அவர் சகித்து கொண்டார். मेरे क्रूस को उसने सहा। அதான் அந்த 3 சிலுவைகள் காண்பிக்கிற ஒரு காரியமா वो இருக்கிறது. 3 क्रूस हमें यही सिखाता है। அடுத்தது 4வதாக நாம் வாசிக்கும் போது, और चौथा हम देखेंगे, இந்த சிலுவையிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சிலுவையின் அனுபவத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ये क्रूस के अनुभव में और एक कार्य को हम जानेंगे। யோவான் 19:23 வாசிக்கலாம். யோவான் 19:23 வாசிங்க சிஸ்டர், ஹிந்தியில் வாசிங்க, மாற்றி அடிச்சிருக்கோம். தமிழில் வாசிக்கலாமா? ஆ जब सिपाही ஆ यीशु को क्रूस पर चढ़ा चुके ஆ तो उसके कपड़े लेकर 4 भाग किए, ஆ ஆ அதே தான், அதை வாசிங்க. हर सिपाही के लिए एक भाग, और कुर्ता भी लिया, परंतु कुर्ता बिन सीन ऊपर से नीचे तक बिना हुआ था, इसलिए उन्होंने आपस में कहा, हम इसको ना फाड़े, परंतु इस पर चिट्ठी डाले कि वह किसका होगा।
சரி கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வசனம் என்னவென்றால், यहाँ पे ये वचन क्या कहता है? இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டு यीशु को क्रूस पर चढ़ा के அவருடைய வஸ்திரங்களை எடுக்கிறாங்க. उसके कपड़े को लिए எடுத்து लेकर அதை 4 பங்கா போடுறாங்க. उसको 4 भाग करते हैं। அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் 4 பங்காக்கி அதை அவங்க எடுத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். यहाँ पे लिखा है उसको 4 भाग किए। இந்த பொதுவாகவே வேத வஸ்திரங்களுக்கு அநேக அர்த்தங்களை சொல்லுகிறது. देखिए कपड़े के बारे में अनेक अर्थ है। அதுல ஒண்ணு என்னன்னா, வஸ்திரம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்த ஒரு காரியமா இருக்கிறது. वस्त्र कहने पर हर एक के जीवन को बताता है। இங்க அவருடைய வஸ்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, यहाँ पे उसके वस्त्र को तो उठा लिया, வெறுமையாக்கி விட்டார்கள் அவரை. उसको खाली कर दिया, அதை 4 பங்காக்கி கொண்டார்கள். उसको 4 भाग कर दिए। அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். वही हमने यहाँ पढ़े। பாருங்க, ஒருவரே மரித்தார், एक ही ने जान दिया, 2 கல்லர்களுக்கு நடுவிலே அவர் அறையப்பட்டார். 2 डाकू के बीच में सूली पे चढ़ाया गया। அவர் அறையப்பட்ட இடத்துல 3 சிலுவைகள் இருந்தன. उसको जहाँ पे चढ़ाया वहाँ पे 3 क्रूस था। இங்கே 4வதாக நாம் பார்க்கிறோம், அவருடைய வஸ்திரங்கள் 4ஆக பங்கிடப்பட்டன. चौथा हम यहाँ देखते हैं उसका वस्त्र को 4 भाग किया गया। அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வஸ்திரங்கள் அவருடைய வாழ்க்கை ஷேர் பண்ணப்படுகிறது. देखिए उसके जीवन को शेयर किया गया, அவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்காக பங்கிடப்படுகிறது. उसके जीवन को दूसरे के लिए बटोरा गया। அதுதான் இங்கே இந்த வஸ்திரம் சொல்லுகிறதான ஒரு இந்த பங்காக்கப்பட்ட 4 பங்காக்கப்பட்டதான வஸ்திரம் சொல்லுகிற காரியமா இருக்கிறது. ये वस्त्र ये सत्य ही हमें सिखाता है, वो दूसरे के लिए बटोरा பொதுவாக गया। அந்த வேத பகுதியை நம்ம கொஞ்சம் கூட நன்றாக கவனித்தோம் என்றால், अगर ये वचन को हम ज्यादा ध्यान देंगे तो அங்க இருந்தவங்க அதை ஃபுல்லா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதான் वहाँ पर जो थे उन्होंने बटोर लिया, அதை அவங்களுக்காக எடுத்துக்கொண்டார்கள். उनके लिए उन्होंने ले लिया। இவரை வெறுமையாக்கி इसको खाली कर कर அவர்கள் அதை वे எடுத்துக்கொண்டார்கள். लोग ने उसे उठा लिया, 4 பங்குகளாக போட்டு எடுத்துக்கொண்டார்கள். 4 भाग किए। எல்லாரும் அவர் வஸ்திரத்தை எடுத்து அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். वो चारों लोग ने उसको वस्त्र को उठा के रख लिया। இது நமக்கு சொல்லித் தருகிற காரியம் என்னவென்றால், ये हमें क्या सिखाता है? அவருடைய வஸ்திரம் பங்கிடப்பட்டதான அந்த சத்தியம், அந்த அதுல உள்ள சத்தியம் என்னவென்றால், उसको वस्त्र को बटोरा गया, उसमें हम क्या सत्य जानते हैं? முதல்ல நம்ம கவனிக்க வேண்டும். पहले हमें ध्यान देना चाहिए। பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. फिलिपियों का पुस्तक 2 अध्याय में 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், 7वां वचन में इस तरह पढ़ते हैं, தம்மை தாமே வெறுமையாக்கினார். वो खुद को शून्य किया। அப்ப பாருங்க, அவரிடத்துல இருந்த அந்த வாழ்க்கை என்கிற வஸ்திரத்தை எடுத்து அவரை வெறுமையாக்கி விட்டார். देखिए उसके जीवन का जो वस्त्र कहते हैं उसे निकाल कर उसको शून्य कर दिया। ஒருவருக்கு அவருடைய வாழ்க்கை என்பதுதான் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு. देखिए एक इंसान को उसका जीवन ही मुख्य कारण है, அதையவே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், उसी को उन लोगों ने ले लिया, அவரை வெறுமையாக்கி விட்டார்கள். उसे शून्य कर दिया। அதைத்தான் அந்த பிலிப்பியர் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது, वो फिलिपियों की पुस्तक 2:7 में ही தம்மை लिखा தாமே है, வெறுமையாக்கி விட்டார். वो खुद को उसने शून्य कर இந்த दिया। வஸ்திரங்கள் தான் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கிறதாயும் இருக்கிறது. देखिए वस्त्र ही एक इंसान को प्रकट करता है वो किस तरीके இந்த के हैं। வஸ்திரங்கள் ஒருவருடைய வாழ்க்கையை காண்பிக்கிறதா ये இருக்கிறது. वस्त्र एक व्यक्ति का जीवन को बताता இந்த है। வஸ்திரங்கள் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் காண்பிக்கிறதா ये இருக்கிறது. वस्त्र ही एक इंसान कैसा है उसको हम तोल सकते பாருங்கள், हैं। ஒரு ராஜா என்றால் एक अगर राजा होगा तो அவருக்கென்று ஒரு ராஜ வஸ்திரம் இருக்கிறது. उसके लिए एक राज वस्त्र होगा। அப்படி ஒவ்வொருவருக்கும் அந்தந்த பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு வஸ்திரம் இருக்கிறது. इसी तरह हर एक को अपने तरीके से वस्त्र होता है। பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஷேர் பண்ணது மாத்திரமல்ல, उसका खुद का जीवन को ही बटोरा उतना ही नहीं, தான் யாராக இருக்கிறோம் என்பதையும் அவர் வெறுமையாக்குகிறதை பார்க்கிறோம். कौन है करके उसको भी वो शून्य कर देता है। அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. फिलिपियों के पुस्तक 2 अध्याय भी 6वां में அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தார், वो परमेश्वर का स्वरूप था, அவர் தேவனுக்கு சமமாயிருந்தார். वो परमेश्वर की तुलना में था। அதையெல்லாம் அவருடைய வஸ்திரம் அவரை காண்பிக்கிறதா இருந்தது. ये सब उसका वस्त्र उसे दिखाता है, ஆனா அதையெல்லாம் வெறுமையாக்கி விட்டார். लेकिन वो सबको शून्य कर देता है। அதையெல்லாம் பங்கிட்டு நமக்காக தந்து விட்டார். वो बटोर के हमारे लिए दे देता है। அல்லேலூயா, ஆமென். ஒரு ராஜ வஸ்திரம். देखिए एक राज्य वस्त्र, ஒரு நாள் பாருங்க, சவுல் தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து யாருக்கு போட்டார்?
एक दिन देखिए शाऊल ने अपना वस्त्र को उठा कि किसके ऊपर डाला, தாவீதுக்கு போட்டு விட்டார். वो दावीद के ऊपर डाल दिया। அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது அது வேறொரு காரியமா இருந்தாலும் நான் இந்த இடத்துக்காக அதை எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. देखिए वो दूसरा कार्य है, फिर भी मैं इस कार्य के लिए बताना चाहता हूँ। பாருங்க, அது ராஜா போடுற ஒரு வஸ்திரம். देखिए वो राजा पहनने वाला एक वस्त्र था, எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு அன்னைக்கு கிடைச்சது அது. भेड़ बकरी चला रहा था उसको मिला, அது அவருக்கு சூட் ஆகல, கழட்டி போட்டு போயிட்டாரு, அது வேற விஷயம். वो उसको नहीं शूट हुआ इसलिए वो निकाल के ஆனாலும் लिया, ஒரு दूसरी ராஜ बात है। வஸ்திரம் அன்னைக்கு கிடைச்சதா இல்லையா? लेकिन उस दिन उसको एक राज वस्त्र அது मिला। போல நம்முடைய ராஜாவாகிய இயேசுவின் வஸ்திரம், उसी तरह हमारा राजाओं का राजा है, उसका அவருடைய वस्त्र, வாழ்க்கை நமக்கு ஷேர் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, उसका जीवन हमारे लिए बटोरा गया उतना ही नहीं, அவருடைய அந்தஸ்து மேன்மை ராஜா என்பதும் நமக்காக ஷேர் பண்ணப்பட்டிருக்கிறது. वो राज्य की जो वस्त्र है वो ही हमारे लिए बटोरा गया। அவருடைய வஸ்திரம் பங்கிடப்பட்டபடியினாலே उसका वस्त्र हमारे लिए बटोरा गया, इसके लिए பாருங்க, அதையெல்லாம் நாம் அணிந்து கொண்டவர்களாகி. देखिए वो सब हमने पहन लिया। அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, इसलिए वचन इस तरह कहता है, நம்மளை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார், हमें राजा बनाया நம்மளை ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார். और हमें लेवी बनाया। இந்த ரெண்டு தான் இயேசுவின் முக்கியமான வஸ்திரம். ये दो ही यीशु का मुख्य वस्त्र है। அந்த ரெண்டையும் நமக்காக ஷேர் பண்ணி கொடுத்துட்டாரு, वो हमारे लिए दोनों को शेयर कर दिया, நமக்காக பங்கிட்டு கொடுத்து விட்டார். हमारे लिए बटोर दिया। அவருடைய பிள்ளைகளான நமக்காய் அதை தந்து விட்டார். उसके बच्चे हमारे लिए वो दे दिया। ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சிலுவையில இயேசு தம்முடைய வஸ்திரங்களை பங்கிட்டது என்பது देखिए क्रूस पे यीशु अपना वस्त्र को बटोरा, ये அவருடைய வாழ்வை நமக்காக பங்கிட்டு தந்து जो விட்டார். उसको जीवन को हमारे लिए बटोर दिया। அவருக்காக இருந்த அந்த மேன்மை, அந்தஸ்து, அந்த பொறுப்பு, அதாவது அந்த ராஜா என்கிற அதை நமக்கு பங்கிட்டு தந்து விட்டார். जो राजा करके उसका जो उसका जो पदवी था वो भी हमारे लिए दे दिया। ஹல்லேலூயா. இது அந்த வஸ்திரம் சொல்ற சத்தியம். ये वस्त्र हमें सिखाने वाला सत्य है। ஆமென். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. कितना आश्चर्य है। அவருடைய வஸ்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க. देखिए उसका वस्त्र को हमें पहना दिया, பங்கிட்டு தந்து விட்டார். बांट के दे दिया। ஹல்லேலூயா. பாருங்க, ராஜா அவரை நம்மளையும் ராஜா வாக்கணும்னா हमें भी राजा बनाने के लिए வேறொரு ட்ரெஸ்ஸை தச்சு நமக்கு தரல, दूसरा एक कपड़ा सिलवा के नहीं दिया। ராஜாவுடைய வஸ்திரத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. देखिए राजा का वस्त्र को ही वो अधिकार है, அதையே நமக்காக தந்திருக்கிறார். उसी को हमारे लिए दे दिया। யாராவது அவங்க பயன்படுத்துகிற அந்த மேன்மையை நமக்கு எடுத்து தருவாங்களா? कोई अपना जो अधिकार को कोई हमारे लिए देगा क्या? ஆமென். ஹல்லேலூயா. அதான் இந்த வஸ்திரம் சொல்லுகிற சத்தியம். यही वस्त्र हमें सिखाने वाला सत्य है। நாளாக பங்கிடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். वो 4 भाग में बांटा गया। அப்ப பாருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன், मैं फिर से कहता हूँ, ஒருவரே மரித்தார், एक नहीं जान दिया, 2 கல்லர்கள் மத்தியிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். 2 डाकू के बीच में उसको चढ़ाया गया। அவர் அறையப்பட்ட இடத்திலே 3 சிலுவைகள் இருந்தன. उसको चढ़ाया, वहाँ पर 3 क्रूस था। அவருடைய வஸ்திரங்கள் 4ஆக பங்கிடப்பட்டன. उसका वस्त्र को 4 भाग किया गया। அடுத்ததாக யோவான் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் போது यौवान पुस्तक 20वां अध्याय 24 वचन। அந்த 25வது வசனத்துல இருந்து வாசிங்க சிஸ்டர். 25 25 மட்டும் வாசிங்க. யோவான் 20:25 5 காயங்கள்னு போட்டிருப்பேன் பாருங்க. வாசிங்க. 25 மட்டும் வாசிங்க. जब और हाँ चेले उससे कहने लगे कि हमने प्रभु को देखा है, हाँ तब उसने उनसे कहा, जब तक मैं उसके हाथों में कीलों के छेद ना देख लूं और कीलों के छेदों में अपनी उंगली डाल लूं और उसके पंजर में अपना हाथ ना डाल दूं, हाँ तब तक मैं प्रीति नहीं करूँगा। ஓகே. பாருங்க, இங்கே நம்ம வாசிக்கும் போது 24ல இருந்து 27 வரைக்கும் அந்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए 24 वचन से लेके 27 तक ये लिखा இயேசு है। உயிர்த்தெழுந்து தம்முடைய சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். यीशु जी उठकर अपना चेलों को दर्शन देता है। அந்த சமயத்துல தோமா மாத்திரம் அவங்க கூட இல்லை.
उस समय थोमा नाम का चेला वहां அப்ப पर नहीं தோமா था। வந்த உடனே எல்லாரும் சொல்றாங்க நாங்க இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு तोमा சொல்றாங்க. आने के बाद सब चेले कहते हैं हमने यीशु मसीह को देखा। உடனே தோமா சொல்றாரு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கயா, நானும் பார்க்கணும், ஆனா நான் பார்க்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். आप सब लोग ने देखा, मैं विश्वास नहीं करूंगा, मुझे भी देखना है, मैं अलग तरीके से देखूं। அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு அந்த ஆணிகளால் உண்டான காயத்துல என் கையை போட்டு பார்க்கணும். वो क्या कहता है, यीशु मसीह की जो खिले से छेद हुआ है उसमें मेरा उंगली डालकर देखना है। இயேசுவுக்கு ஆணிகளால் உண்டான காயங்கள் எத்தனை? 4 காயங்கள் இல்லையா? खिलों से कितना छेद हुआ? 2 கைகளிலும் 2 हाथ में 2 கால்களிலும் ஏற்பட்டது. और दोनों पैर में हुआ। அப்புறம் தோமா சொல்றாரு விலாவிலையும் கையை போட்டு பார்க்கணும். और उतना ही नहीं, तोमा कहता है उसके விலாவிலும் கையை போட்டு பார்க்க வேண்டும் என்கிறார். उसके पंजर में। சரி, கவனிங்க. அப்ப பாருங்க, இந்த இடத்துல எத்தனை காயங்கள் குறிப்பிடப்படுகிறது? यहाँ पे देखने कितना गांव को दिखाता है। 5 காயங்களை காண்பிக்கிறதை वो பார்க்க. 5 गांव को यहाँ पर दिखाता है। தோமா அதுதான் அவரு எதிர்பார்க்கிறார், அதுதான் சொல்றார். तोमा वही कहता है। ஆணிகளால் உண்டான காயங்கள், देखिए खिलों से जो छेद हुआ, இன்னும் அந்த விலாவில ஈட்டியினால் குத்தப்பட்ட காயங்கள். और पंजर में जो हुआ छेद वो, இந்த இயேசு சரீரம் முழுவதும் காயப்பட்டார், அது வேற. देखिए यीशु मसीह के पूरे शरीर पे घायल हुआ था। ஆனால் இதுதான் தழும்புகள் ஏற்படுத்தின காயங்களாக இருக்கிறது. यही उसका घायल था। ஏன்னா இது மாறாது. वो कहीं कभी नहीं छुपेगा। அதனாலதான் தோமா சொல்றாரு கையில ஓட்டை இருக்கணும், इसलिए वो तोमा कहता है हाथ में होल होना கால்ல, चाहिए और पैर में விலாவில. और पंजर में। பாருங்க, அப்போ 5 காயங்களை இயேசு அங்கே அடைந்ததை நாம் பார்க்கிறோம். यहाँ पर देखिए 5 गांवों को दिखाता है। இந்த 5 காயங்கள் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? ये 5 गांव हमें क्या सिखाता है? இந்த காயங்களால் உண்டான தழும்புகளை தான் நாம இங்க தோமா சொல்ற. ये घायल हुआ, ये 5 गांव के बारे में तोमा कहता है। அதை ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, ऐसाया 53:5 में हम जब पढ़ते அவருடைய समय, தழும்புகளை, காயத்தினால் உண்டான தழும்புகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. हमारे अपराधों के कारण जो घायल हुआ उसके बारे में कहता है। என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். उसके खोड़े खाने से हम चंगे होते हैं। ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். उसके खोड़े खाने से हम चंगा होते हैं। இயேசு 5 காயங்கள், தழும்புள்ள காயங்களை அடைந்ததை நாம் பார்க்கிறோம். देखिए यीशु मसीह का जो 5 गांव था वो हम जानते हैं। அந்த தழும்புகள் நம்மை இன்றும் குணமாக்குகிறதா இருக்கிறது. देखिए वो जो घायल हुआ वो घायल हमें अभी तक चंगा करता है। அவருடைய சரீரத்திலே ஒரு தழும்பு இருக்கிறது. उसके शरीर पे वो घाव है। காயத்தினால் உண்டானதான ஒரு அடையாளம் இருக்கிறது. देखिए वो घायल के कारण हुआ वो चिन्ह है। அந்த அடையாளம்தான் நம்மை சுகப்படுத்துகிறதா இருக்கிறது. वो चिन्ह ही हमें वो चंगा करता है। ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசுவின் காயங்கள் நம்மை சுகப்படுத்தும்படியாய் இருக்கிறது. देखिए उसके घायल से हम ठीक होते हैं। எழுத்தின் பிரகாரமாகவே நம்முடைய சரீரத்தில் வருகிற அனைத்து பிரச்சனைகளையும் இயேசுவின் தழும்புள்ள கரம் சுகமாக்கும். देखिए लेखिक द्वारा हमारे जो भी बीमारी आती है वो परमेश्वर के जो घायल से हम ठीक होते हैं। அது நம்முடைய விசுவாசத்தை பொறுத்துதான் இருக்கிறது. हमारे विश्वास के तौर पर होता है। ஒவ்வொருவரும் நம்ம எப்படி விசுவாசிக்கிறோமோ அதன்படி அந்த தழும்புள்ள கரம் கிரியை செய்யும். हर एक के अंदर जो जैसा विश्वास है उस तरह वो चंगा पाते हैं। ஒவ்வொருவருடைய விசுவாசம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. सबका विश्वास अलग अलग है। அதனால இயேசுடைய தழும்புள்ள கரத்திற்கு வேல்யூ இல்லைன்னு சொல்ல முடியாது. इसलिए ऐसा मत समझिए उसके घायल में हम चंगा नहीं சிலர் होंगे। இயேசுவே தான் வழின்னு அப்படியே ஒரே படியா பிடிப்பாங்க. कोई कोई लोग यीशु को ही पकड़ लेते हैं कि तू ही रास्ता है। இயேசு அவருடைய தழும்புள்ள கரங்களால் அவர்களை சுகப்படுத்துகிறார். घायल हुआ वो हाथों से वो चंगा करता है। சிலர் சில ஏதுக்களை தேடி அப்படியே போயிடுறாங்க. कुछ लोग कुछ ढूंढ के वैसे ही चले ஆனாலும் जाते हैं। சொல்லட்டுமா, நானு लेकिन मैं कहना चाहता हूँ இயேசு தான் அங்கேயே சுகம் தர்றார். कि वहाँ पर भी यीशु मसीह ही चंगा देता நம்முடைய है। வழிமுறை தான் அப்படி வேகமா போயிருது, चाहे हमारा रास्ता अलग क्यों ना हो, எல்லாம் போயிருது. सब चले जाते हैं। நிறைய காசுகள் கொடுத்து மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டியதா இருக்கிறது. बहुत सारा पैसा देकर दवा लेते हैं। சில சூழ்நிலைகளிலே நம்முடைய அந்த
அந்த விசுவாச மனநிலை அப்படி கொண்டு போயிருது. कुछ परिस्थिति में हमारा विश्वास उस तरह लेके चला जाता है, ஆனா அந்த டாக்டரே சொல்லி அனுப்புவார் கடைசியில. लेकिन वो खुद डॉक्टर बोल के அவர் भेजेगा, போன उடனே சொல்ல மாட்டார். जाते तुरंत नहीं कहेगा, அப்பயே சொல்லிட்டாருன்னா நீங்க உணர்வு அடைஞ்சிருவீங்க. वो खुद बोल उसी समय बोल देगा तो तुम्हारे अंदर जोश आ जाएगा। அதனால அவரால முடிஞ்சது எல்லாத்தையும் செஞ்சுட்டு इसलिए डॉक्टर से जितना होगा उतना वो कर लेता है। கடைசியா ஒண்ணு சொல்லுவார், பார்த்திருக்கீங்களா? आखिरी में कहेगा, என்ன சொல்லுவாரு? क्या कहते हैं, எல்லாம் காட் தாங்க அப்படின்ட்டுருவார். सब ऊपर वाला। ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இதை கேட்கறதுக்கு அங்க போகணும். நம்ம ये सुनने के लिए हमें डॉक्टर के पास जाना पड़ता है। சும்மா சொல்ல மாட்டார் அவரு. वो ऐसे ही नहीं कहेगा, நம்ம பாக்கெட்டை காலி பண்ணிட்டு இனி எடுக்க முடியாது. हमारी जितने भी पैसा है वो खाली होने के யாராவது बाद। டாக்டர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. அப்ப பாருங்க, அவர் லாஸ்ட்ல சொல்லிடுவார். आखिरी में वो कहता है, அவர்னால பண்ண முடிஞ்ச எல்லா காரியத்தையும் பண்ணி முடிச்சிட்டு जितना हो सकेगा उतना वो कर लेता है। சில நேரம் நமக்கும் அந்த மனநிலை வரும். कुछ समय हमारे अंदर भी वो எல்லா परिस्थिति है। இடமும் போய் சுத்தி பார்த்துட்டு सब जगह हम जाते हैं, ஒன்னும் முடியலன்னா अगर कुछ नहीं இனி होगा நாங்க ஜெபம் பண்ணலான்னு முடிவு பண்ணி இருக்கிறோம். अभी प्रार्थना करूंगा करके हम फैसला करते हैं। ஏன்னா அவங்களுக்கு அவரு சொல்லியிருப்பாரு, இல்லாட்டி அப்படி இங்க காலி ஆயிருக்கும். देखिए, एक तो डॉक्टर कहा होगा, नहीं तो आपका पैसा खाली हुआ रहेगा। எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் திரும்ப இங்க வர்றது. सब खत्म करके ही बाद में அதனால प्रार्थना के लिए आते हैं। மெடிசன் எடுக்கிறது தப்பு நான் சொல்ல வரல. दवा लेना गलत नहीं कहता हूँ, நீங்க என்ன பண்ணாலும் சரி, आप चाहे कुछ भी कर लो, இயேசுவின் தழும்புள்ள கரம் தான் சுகம் தரப்போகுது. यीशु का घायल हुआ हाथ ही हमें चंगा करता அதுல है, ஒரு மாற்றமும் கிடையாது. कोई शक नहीं। அவருடைய தழும்புள்ள கரம் இன்றும் நம்மை சுகமாக்குகிறதா இருக்கிறது. उसका घायल हुआ हाथ अभी भी हमें चंगा करता है। அதனாலதான் அவர் இங்கே 5 காயங்கள் தழும்புள்ளதாய் நம்மை சுகமாக்குகிறதற்காய் ஏற்படுத்தப்பட்டது. इसलिए उसके खोड़े खाने से हम चंगा होते இந்த हैं। காயங்களும் அதனால் உண்டான தழும்புகளும் சொல்லுகிற சத்தியம் இதுவே. देखिए, घायल हमें यही सिखाता है। நம்முடைய வாழ்வில பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். हमारी जिंदगी में जब समस्या आएगा तो हम घुटने टेक के हमें प्रार्थना करना ஆண்டவரே, चाहिए। உம்முடைய தழும்புள்ள கரம் என்னை சுகமாக்கட்டும். हे परमेश्वर, आपका घायल हुआ हाथ मुझे चंगा करे। எனக்காக நீங்க அங்க அடி வாங்கிட்டீங்கப்பா. मेरे लिए आपने मार खाए, எனக்கு ஏற்பட வேண்டிய தழும்பு உங்களுக்கு ஆயாச்சு. जो मैं होने वाला था घायल, उस जगह पे आप घायल அந்த हुए। கரம் என்னை சுகமாக்கட்டும். वो हाथ मुझे चंगा करेगा। சில நேரங்கள்ல நமக்கு அந்த வேதனை, அந்த வலி பொறுக்க முடியாம நம்ம ஏதாவது மெடிசன் வாங்கிடலாம். कुछ समय वो दर्द नहीं सह पाते, इसलिए हम दवा भी ले लेते हैं। அதனால நான் உங்களை குற்றவாளியோ குற்றப்படுத்தியோ நான் பேசல. इसलिए मैं आपको गलत नहीं कहता हूँ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். वो एक तरफ रहने दो। ஆண்டவரை மறந்துடாதீங்க. परमेश्वर को मत भूलिएगा। இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. यीशु की ओर देख के हमें प्रार्थना அவரை करना பிடிங்க, चाहिए, அவரை பிடிங்க. उसे पकड़ लेना ஆண்டவரே चाहिए। சுகம் தாங்கப்பா, हे परमेश्वर, हमें चंगा कर, குணமாக்குங்க ஆண்டவரே. तू चंगा दे। நிச்சயமாய் கர்த்தர் சுகம் தருவார். सच्ची में परमेश्वर छुटकारा देगा। அல்லேலூயா. आमीन। அப்ப பாருங்க, 5 காரியங்களை நாம் பார்த்தோம். देखिए, हमने 5 कार्यों को जाना। ஆறாவதாக மார்க் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கும் போது, छठवां मार्क सुसमाचार 15वां अध्याय 25वां वचन, 25 और पहर दिन चढ़ाता हाँ। और उन्होंने उसको क्रूस पर चढ़ाया। அப்படியே 33 வாசிச்சிருங்க. 33. 33। और दोपहर होने पर ஆ, सारे देश में अंधियारा छा गया ஆ. और तीसरे पहर तक रहा। பாருங்க, ஆறாவது சொல்லப்பட்டதான காரியம், देखिए, छठवां ये लिखा है, அவரை சிலுவையிலே அறைந்தபோது उसको जब क्रूस पे चढ़ाया அது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. और वो तीसरा पहर था। அதற்கு பிறகு 33வது வசனத்திலே வாசிக்கிறோம், उसके बाद 33 में हम इस तरह पढ़ते हैं, 6ஆம் மணி நேரம் முதல் वो अंधियारा छा गया था। சிலுவையில 3வது மணி நேரத்துல அரைஞ்சிடுறாங்க. क्रूस पे जब चढ़ाया वो तीसरा पहर था। இந்த 33வது வசனம் சொல்லுது 6ஆம் மணி நேரம் முதல் 33 वचन ये कहता है कि 9ஆம் மணி நேரம் வரை छठवां पहर से लेके பூமி 9वां पहर तक பூமி எங்கும் அந்தகாரம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. सारे पृथ्वी में अंधियारा छा गया। அப்ப 3வது மணி நேரத்தில் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். देखिए, तीसरा पहर पे उसको क्रूस पे चढ़ाया। இந்த 9ஆம் மணி நேரம் என்று சொல்லும்போது அந்த நேரத்திலே அவருடைய அவர் ஜீவனை விடுவதை நாம் அந்த பிறகு வருகிற வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். 9वां पहर कहते हैं, तब वो अपना जान दे देता है। அப்ப பாருங்க, இந்த 3ஆம் மணி நேரம் என்பது ये तीसरा पहर के समय நமக்கு இந்த டைம், ஒரு நாளுடைய டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா
ஏஎம் 12 ஆரம்பிச்சிருது. हमारे लिए समय कभी शुरुआत होता है AM 12 बजे। ஆனா யூதர்களுக்கு அப்படி அல்ல. यहूदी लोग को उस तरह नहीं, அவங்களுக்கு ஒரு நாள் ஆரம்பமாவது காலை 6 மணிக்கு ஆரம்பம். उनका शुरुआत है सुबह 6 बजे। நம்ம டைம்க்கு எடுத்தோம்னா அவங்களுக்கு காலையில் 6 மணி தான் 1வது மணி நேரம். हमारे समय के अनुसार अगर देखने जाएंगे तो सुबह के 6 बजे ही उनका पहला घंटा है। அந்த காலையில் 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் தான் அவங்க ஒரு நாள் கணக்கு பண்ணுவாங்க. सुबह 6 बजे से लेके दूसरे दिन 6 बजे तक ही एक दिन में वो गिनते हैं। ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை. அந்த 12 to 12 12 to 12 நமக்கு கணக்கா இருக்கு. हमारे लिए 12 से लेके 12 तक एक दिन का हमें गिनती है। அப்போ இங்கே அப்போ அந்த 6ஆம் மணி நேரம் என்பது, ये छठवां समय कहने இந்த पर, 3ஆம் மணி நேரம் என்பது तीसरा पहर कहने पर நம்முடைய டைமுக்கு என்ன டைம் வரும்? हमारे समय के लिए कौन सा टाइम है? 9 மணி வரும். 9 बजेगा। அவங்களுக்கு 6ஆம் மணி நேரம், நமக்கு 6 மணி என்பது அவர்களுக்கு என்னன்னா 1வது மணி என்று சொல்லுவார்கள். हमारे 9 बजे कहने पर उनका पहला घंटा होता है। நமக்கு 7ங்கிறது அவங்களுக்கு 2. हमारे लिए जब 7 कहेंगे तो उनको 2। அப்படி இங்கே வரும்போது நமக்கு 9 அப்படிங்கும்போது அவங்களுக்கு 3 மணி நேரம் ஆயாச்சு. और यहाँ पे हमें 9 बताएगा तो उनको 3। என்று 3வது மணி நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. सो तीसरा पहर लिखा है। அப்போ இங்கே அங்கே நம்ம பார்க்கிறோம் 9ஆம் மணி நேரம் வரை என்று यहाँ पे சொல்லப்பட்டிருக்கிறது. लिखा है 9वां पहर तक। அப்போ இதுக்கு இடைப்பட்ட நேரத்தை பாருங்க, इसके बीच के समय को देखिए, எவ்வளோ மணி நேரம் வருது? कितना समय, எவ்வளோ மணி நேரம் வருது? காலையில் 9 மணில இருந்து நம்ம டைமுக்கு சொல்கிறேன். हमारे समय पे मैं बता। காலையில் 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும் எவ்வளோ நேரம் வருது? सुबह 9 से लेके 3 बजे तक कितना घंटा होता है? 6 மணி நேரம் வருதா? 6 घंटा। 6 மணி நேரம் ஒரு சிலுவையில் தொங்கி இருக்கிறார். 6 घंटा वो क्रूस पे लटके थे। அல்லேலூயா. 6ஆவதாக நாம் தியானிக்கிற காரியம், 6 மணி நேரம் நமக்காக சிலுவையிலே அவர் தொங்கினார். छठवां में ध्यान देने वाला कार्य, हमारे खातिर 6 घंटा क्रूस पे उन्होंने இந்த 6 மணி நேரம் நமக்கு சொல்லுகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், ये 6 घंटा में क्या सत्य सिखाता அந்த है? இடைப்பட்ட நேரத்திலே वो जो बीच का समय அவர் சிலுவையில் அறையப்பட்டதான அந்த நேரம், அந்த 6 மணி நேரத்திலே जब क्रूस पे टांगा गया उस 6 घंटे पर, குறிப்பாக இந்த 15ஆம் அதிகாரம் 25ல இருந்து 33க்கு இடையில நீங்க அந்த வேத வசனங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ये 15वां अध्याय में 33 से लेके 25ல இருந்து 33 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா 25 से लेके சொல்லப்பட்டிருக்கிறது. 33 तक अगर देखेंगे तो அதுல அவரை போனவங்க வந்தவங்க எல்லாரும் இயேசு வாழ்கன்னா சொல்லிட்டு போனாங்க. 6 घंटे में जितने लोग भी यीशु मसीह को देखे उसको क्या बधाई दिए? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு போனாங்க. हर एक लोग ने हर एक निंदा की। அதுல அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. इसी में वही लिखा है, 6 மணி நேரம் அவர் சிலுவையிலே தொங்கினார். 6 घंटे तक क्रूस पे टांगे அங்கே थे। சொல்லப்பட்டிருக்கிறது, போனவங்க வந்தவங்க எல்லாரும் அவரை பார்த்து वहाँ पे लिखा है, आने जाने वाले सारे लोग उसको देखकर அவரை அவமானப்படுத்தினார்கள், उसकी निंदा की, அவரை நிந்தித்தார்கள். उसकी अपमान की। இன்னும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 3 நாளைக்குள்ளே தேவாலயத்தை கட்டி எழுப்புவேன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ये भी कहा है कि 3 दिन में ये मंदिर को बनाने वाला। இன்னும் அவர் என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். बोलता है, नहीं हे पिता क्यों मुझे छोड़ दिया? இப்படி சில காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது அவர்கள் வந்து அவரை கேலியாக பேசுகிறார்கள். ये सब सुन के लोग आके उसकी निंदा करते हैं। இப்படிப்பட்டதான ஒரு அந்த அந்த ஹவர்ஸ்ல, அந்த மணி நேரத்தில் அதை தான் அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். ये 6 घंटे में यही हुआ। பாருங்க, ஒரு ஒரு நீண்ட நேரம், ஒரு 6 மணி நேரம் அவர் சிலுவையில் நமக்காக செய்தது அதுதான். देखिए 6 घंटे तक हमारे लिए यीशु मसीह ने यही सहा, அவமானம் அடைந்தார். अपमान सहा, எல்லாரும் பார்க்குறாங்க. सभी लोग देखे, நிந்தைகள் அடைந்தார். वो निंदा, அவங்க சொல்லும் போதும் சொல்றாங்க, वो कहते समय लोग इस இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னெல்லாம் சொன்னாரோ यीशु मसीह जब जी रहे थे तब उसने क्या कहा? அதெல்லாம் சொல்லி சொல்லி அவமானப்படுத்துறான். वो बोल बोल कर उसकी अपमान की। மனிதனுக்கு இது ஒரு தன்மை பாருங்க. मनुष्य के अंदर एक गुण है। முதல்ல என்ன இவங்க கொஞ்சம் பேசியிருந்தால, आगे पहले के बात जो भी बात किए நீ होंगे, அன்னைக்கு எல்லாம் இப்படி சொன்னவன் தானே, तू तो उस दिन ऐसा कहा था ना, வாங்க உனக்கு இது வேணும் தான். आज तुझे ऐसा ही चाहिए। பார்த்துருக்கீங்களா? ऐसा देखे होंगे, சும்மா சொல்லிட்டு போக மாட்டாங்க.
ऐसे यूं ही नहीं कहेंगे। அன்னைக்கெல்லாம் என்ன காட்டு காட்டுன. उन दिनों में तूने कितना मुझे बोला। நம்ம வழக்கத்துல சொல்றேன், हमारी भाषा में कहता என்ன हूँ, ஆட்டம் போட்ட அன்னைக்கு. तू कितना नाचा, இப்ப மாட்டிட்டியா? अभी तू फंस गया। பாத்தீங்களா? இப்படி அன்னைக்கு அந்த 6 மணி நேரம் இதுதான் நடந்தது. 6 घंटा तक यीशु मसीह के साथ यही हुआ। அநேகர் அதனால தான் தங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகள் வரும்போது அது வெளியே தெரியணும்னு நினைப்பாங்க. कुछ लोग उसके जीवन में जो बरकत आती है उसे बाहर दिखाना चाहते மனிதனுடைய हैं। ஒரு எண்ணத்தை நான் சொல்றேன். मनुष्य का गुण के बारे में कहता हूँ। உயர்வுகள் வரும்போது எல்லாத்துக்கும் தெரியணும்னு நினைப்பாங்க. जब ये लोग बढ़ते हैं वो सबको प्रकट होना சிலர் चाहिए। அதை விளம்பரப்படுத்துவாங்க, कुछ लोग उसकी तारीफ भी करते हैं சிலர் அதை சொல்லி காமிப்பாங்க. और कुछ लोग कहते भी ஆனா हैं। சின்ன ஒரு சர்க்கிள் வந்தாலும் लेकिन थोड़ा ऐसा दुख आने पर சுத்தி முத்தி பார்த்துட்டு எவனாவது பார்க்கறதுக்குள்ள எழும்பி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. सब इधर उधर देखते हैं, किसी को पता ना चले। அதானே நம்மளுடைய இயல்பான ஒரு ये காரியம். मनुष्य का एक मुख्य गुण है। ஆனா இயேசு அப்படி இல்ல. लेकिन यीशु ऐसा नहीं था। 6 மணி நேரம் 6 घंटा நமக்காக அவர் சிலுவையில் தொங்கி அவங்க பேசினது அவ்வளோத்தையும் பொறுமையா கேட்டு அவமானத்தையும் நிந்தையும் எடுத்துக்கொண்டார். 6 घंटा तक लोगों ने जितने भी अपमान की, जितने भी निंदा की, वो सह लिया। இதுதான் இந்த 6வது காரியம். 6 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கினது நமக்கு சொல்லி தருகிறார். ये 6वां कार्य यही हमें सिखाता है। பாருங்க, முதலாவது பார்த்தோம் ஒருவரே மரித்தார். पहला हमने देखे एक ही ने जान दिया। இரண்டாவது பார்த்தோம் 2 கல்லர்கள் நடுவிலே அவர் அறையப்பட்டார். दूसरा दोनों डाकुओं के बीच में से चढ़ाया गया। மூன்றாவதாக நாம் பார்த்தோம் அவர் அறையப்பட்ட இடத்துல 3 சிலுவைகள் வைக்கப்பட்டிருந்தன. तीसरा हमने देखे उसको जिधर चढ़ाया वहां पर 3 क्रूस था। நான்காவதாக பார்த்தோம் அவருடைய வஸ்திரங்கள் 4ஆக பங்கிடப்பட்டன. चौथा हमने देखे उसका वस्त्र को 4 भाग किया गया। ஐந்தாவதாக பார்த்தோம் அவர் 5 தழும்புள்ள காயங்களை அவர் நமக்காக எடுத்தார். और पांचवा हमने देखी उसके शरीर में 5 घायल हमारे लिए सहा। ஆறாவதாக பார்க்கிறோம் அவர் சிலுவையிலே 6 மணி நேரம் நமக்காக நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டார். छठवा हमने देखा हमारे लिए 6 घंटा निंदा और अपमान को सहा। ஏழாவதாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, सातवां क्या कहा है, சுருக்கமா சொல்லிடுறேன். मैं शॉर्टकट में बताता அவர் हूँ। சிலுவையில நமக்காக சொன்ன 7 வார்த்தைகள். जो क्रूस पर हमारे लिए कहा 7 शब्द। ஆமென், அல்லேலூயா. இந்த 7 வார்த்தைகளும் பல காரியங்களை சொல்லுகிறது. ये 7 शब्द है हमें अनेक कार्य सिखाता அது है। நிறைய செய்திகள்ல நம்ம நிறைய விதங்கள்ல கேட்டிருப்போம். हम अनेक ऐसा विषय में हमने पढ़े हैं। பாருங்க, 7 வார்த்தைகள். 7 शब्द। முதலாவது அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று पहला சொன்னார். यीशु ने कहा ए पिता इन्हें क्षमा कर। இரண்டாவது அருகிலே அறையப்பட்ட கல்லனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். तो आज मेरे साथ परदेश में होगा। மூன்றாவது இந்த பூமியில அவருக்கு தாயாக இருந்த மரியாளை பார்த்து சொன்னார், தனக்கு அன்பாய் இருந்த சீசனை பார்த்து சொன்னார், அதோ உன் மகன் அதோ உன் தாய் என்று சொன்னார். तीसरा ये पृथ्वी में जो उनकी माता थी मरियम, उसको देख के अपना प्रिय योहान था, उसको देख के कहा कि ये तेरी माता है और ये तेरा पुत्र है। நான்காவதாக அவர் சொன்னது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று चौथा சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु ने कहा हे पिता क्यों मुझे छोड़ दिया। ஐந்தாவதாக அவர் சொன்னது, தாகமாய் இருக்கிறேன் என்றார். पांचवा ये कहा कि मैं प्यासा हूँ। ஆறாவதாக அவர் சொன்னது, முடிந்தது என்று சொன்னார். छठवा ये कहा सब कुछ हो गया। ஏழாவதாக அவர் சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளில் நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று और சொன்னார். सातवां हे पिता मेरे प्राण को आपके हाथ में सौंपता हूं। பாருங்க, இந்த 7 வார்த்தைகள் அவர் சிலுவையிலே பேசப்பட்டதான முக்கியமான வார்த்தைகள். देखिए जब क्रूस पे तो ये 7 जो शब्द है मुख्य शब्द है। இது நம்முடைய வாழ்க்கையில अनेक சத்தியங்களை தருகிறதா இருக்கிறது. हमारे जीवन में अनेक सत्यों को सिखाता है। இது ஒவ்வொன்றையும் சொல்ல போனா இன்னும் நேரம் அதிகமாகிவிடும். अगर इनमें हर एक को बोलना चाहूँ तो बहुत टाइम ஆனாலும் ஒண்ணு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். इसके लिए एक कह के हम प्रार्थना करेंगे। அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய மரண நேரத்தில் பேசுகிறதான வார்த்தைகள் மிக முக்கியமானது. देखिए एक मनुष्य अपने मरण के आखिरी समय में जो बोलता है वो शब्द एकदम मुख्य है। நல்லா பார்த்துருக்கீங்களா? आप ध्यान दिए, நமக்கு பிரியமானவர்கள் மரித்த பின்னாடி जो हमारे प्रिय है अगर वो मरने के बाद இன்னைக்கும் நமக்கு அந்த மனதில் இருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, आज भी हमारे अंदर मन में जो बस जाता है वो क्या बात है, அவங்க நம்மளோட பேசின கடைசி வார்த்தை இன்னும் இருக்கும். और जो आखिरी शब्द जो वो हमसे कहते நமக்கு हैं, பிரியமானவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் நம்ம உள்ள இருக்கும்.
हमारे प्रिय जो मरे वो कहने वाला वो அவங்க आखिरी நிறைய शब्द हमारे अंदर பேசியிருப்பாங்க रखे। நம்ம கிட்ட. बहुत सारे शब्द कहे होंगे, ஆனா அது இன்னைக்கும் என்ன செய்யாது? लेकिन वो सब आज भी மறக்காத வார்த்தை. वो नहीं भूल सकते। ஆனாதான் இயேசு சிலுவையில 7 வார்த்தைகளை 7 சத்தியங்கள் அடங்கின 7 வார்த்தைகளை சொன்னார். इसलिए यीशु मसीह जब मरते समय वो 7 शब्द को हमारे लिए कहा। அதை இன்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். इसलिए आज भी परमेश्वर के बच्चे हैं वो बोलते हैं, குறிப்பா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் பேசுகிறார்கள் அதை. बोलते जा रहे हैं और भी बोलेंगे। ஆமென், ஹல்லேலூயா. அது பாருங்க, அப்படிப்பட்டதான மேன்மையான வார்த்தைகளை 7 வார்த்தைகளை நமக்காக தந்திருக்கிறார். ऐसा शब्द हमारे लिए यीशु मसीह ने 7 शब्द को दिए। இது நம்ம சிலுவையில இயேசு செய்த காரியத்தை நம்ம அழகாக வரிசைப்படி அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே அந்த வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார். यीशु मसीह जो क्रूस पे चढ़ाए गए 7 कार्य हमें लाइन के द्वारा हमें एक एक करके बताया। பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா 7 கரெக்டா வந்திருக்கும். 1 2 नंबर अगर डालेंगे तो 7 तक ये बरोबर आपको समझ में ஒரு விதத்துல இது ஒரு விதத்துல ஒரு அறிவுபூர்வமாக இருந்தாலும் एक तरफ हमारे ज्ञान पूरा होगा तो ஆனா அதனால தான் நான் அதோடு கூட அதில் உண்டான சத்தியத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். इसके लिए उसके साथ ये सत्य को भी मैं आपको बताया। அந்த சத்தியம் ஆழமானவைகள். ये सत्य एकदम गहराई है। ஒருவராலும் நமக்காக செய்யப்படாத தியாகங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். देखिए कोई हमारे लिए त्याग नहीं कर सकता, वो हमारे लिए यीशु मसीह ने நிறைய किया। ஆண்டவருடைய அந்த தியாகத்துல நிறைய பேசலாம். परमेश्वर के त्याग के बारे में और अनेक बात हम कह सकते हैं। 7 மாத்திரம் தான் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். हम सिर्फ 7 को ही हमने मनन நம்ம किया, கேட்டிருக்கிறோம். हमने सुना। பாருங்க, இந்த மேன்மையான இயேசப்பா. देखिए हमारे यीशु मसीह। நம்ம எல்லாரும் கண்களை மூடி हम सब अपने आंखें बंद करेंगे। நாம் இன்னைக்கு ஒரு மனுஷனா இருக்கிறோம்னா अगर आज हम एक मनुष्य बन के जी रहे हैं तो இயேசப்பாவோட தியாகம், यीशु मसीह का वो त्याग का जीवन, அவரை நோக்கி பார்க்கலாமா? उसके और देखेंगे, அவரை நோக்கி பார்க்கலாமா? उसके और देखेंगे, அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். उसके और देख के हम प्रार्थना करेंगे। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் ஸ்நேகம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் ஸ்நேகம். அதையே நீயே நீதம்மாளுவே, அவர் பாதையை நான் தொடர்ந்தேகிடவே. அதையே நீயே நீதம்மாளுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்தேகிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்குகிறார். ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபத்தில் நம்ம அந்த நேரத்தை செலவு பண்ணலாம். எல்லாரும் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களாய், அப்பா அப்பா, எல்லாரும் 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 ஆமென், ஹல்லேலூயா. ஒருவரே மரித்தார் எனக்காக, எனக்காக ஒருவரே மரித்தார். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஒருவரே, கிறிஸ்துவே கிறிஸ்துவே எனக்காக மரித்தார், எனக்காக எழுந்தார், எனக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவரே ஒருவரே ஒருவரே. சொல்லட்டும் சொல்லட்டும். ஆண்டவருடைய அந்த சரீரத்திலும் ஆண்டவருடைய இரத்தத்திலும் பங்குள்ளவர்களாக போகிற நாம் உண்மையாய் உண்மையாய் இந்த வசனங்களை தியானித்து கொண்டிருந்ததான நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா அப்பா, கிறிஸ்துவே 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 கிறிஸ்துவே. ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டபடியினாலே 2 கல்லர்களுக்கு நடுவிலே, ஹல்லேலூயா, ஒரு கல்லனை போல தொங்கினாரே. ஹல்லேலூயா. என்னில் ஒருவனாய் எண்ணப்படுவதற்காக, என்னில் ஒருவனாய் எண்ணப்படுவதற்காக அப்படியே நம்மை தாழ்த்தி என்னோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. அப்பா, என்னில் ஒருவனாய் எண்ணப்படுவதற்காக அன்னைக்கு 2 கல்லர்கள் நடுவிலே தொங்கினீரப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களுக்கு முன்பாக இவ்விதமான அருமையான காட்சிகளை நாம் கொண்டு வந்தவர்களாய், ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அன்றைக்கு அந்த 3 சிலுவைகள் நமக்கு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, நம்முடைய சிலுவையை அவர் எடுத்துக்கொண்டார். நம்முடைய சிலுவையை அவர் எடுத்துக்கொண்டார். அதை சகித்து கொண்டார், சகித்து கொண்டார். ஒருவேளை இன்னமும் அவர் சகித்து கொண்டிருக்கிறார் என்றால், ஓ, நம்முடைய உள்ளங்கள் மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இனியும் இயேசுவை என்னுடைய வாழ்க்கை சிலுவையில் அறையக்கூடாது. என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய செயல்கள் இனியும் இயேசப்பாவை சிலுவையில் அடிக்கிறதா இருக்கக்கூடாது. அவர் என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டதே பெரிய காரியம். அதில் அவர் அதை இன்னும் சகித்து கொண்டிருக்கிறார் என்பது பெரிய காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருப்போமானால், ஆமென், நாம் அந்த சிலுவையை எடுக்கணும். பாருங்க, அதைத்தான் நமக்கு அவர் தம்முடைய சீஷர்களாகிய நமக்கு சொல்லி தருகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் எடுத்துக்கிறோம்ப்பா, உங்களோட சேர்ந்து நாங்களும் எடுத்துக்கிறோம்ப்பா, நாங்களும் அதை சகிக்கிறோம்ப்பான்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் வஸ்திரம், உங்கள் வாழ்க்கை ஆண்டவரே எங்களுக்காக பங்கிடப்பட்டது. உங்கள் மேன்மை எங்களுக்காக ஆண்டவரே உரியப்பட்டு பங்கிடப்பட்டது. அப்பா, ராஜாவாகிய இருந்த நீர் ஆண்டவரே எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கும்படியாக அப்பா அவைகளை வெறுமையாக்கி எங்களுக்கு பங்கு தந்தீங்கப்பா. எங்களுக்கு அதில் பங்கு தந்தீங்க ஆண்டவரே. நீங்கள் மாத்திர ராஜாவாக இராதபடி எங்களை ராஜாக்களாய் மாத்துறீங்களே. எவ்வளவு எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. அதை நினச்சி இந்த நேரத்தில் ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாய் ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. 5 தழும்புள்ள காயங்கள் நம்முடைய சரீரத்திலே வியாதியினால் ஏற்படுகிறதான தழும்புகளை சுகமாக்க, ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்திலே வியாதியினால் வருகிறதான பிரச்சனைகளை சுகமாக்க, நம்முடைய சரீரத்திலே வியாதிகளால் ஏற்படுகிறதான பாதிப்புகளை சுகமாக்க இன்னைக்கு விசுவாசிப்போம். விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு இதுவரை இருந்ததான ஆண்டவரே ஆமென் பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செயல்படாத உறுப்புகள், ஆமென், காயப்பட்ட உறுப்புகள், அடிபட்ட உறுப்புகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சுகமாகட்டும், விடுதலை பெறட்டும், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வலிகள், வேதனைகள் சுகமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய தழும்புள்ள கரம் அன்னைக்கு ஆண்டவரே அந்த காயம் ஆமென் இன்னைக்கும் என்னை சுகமாக்குகிறது. நான் காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் அடிபட்டு அடையாளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய சரீரத்தில் ஒரு தழும்பு வேண்டாப்பா. நீங்க தழும்புகளை எடுத்துக்கொண்டீங்க ஆண்டவரே, சுகமாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 6 மணி நேரம் சிலுவையில், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எல்லா மேன்மையும் தொடர்ந்து அவமானத்தையும் நிந்தையும் ஏற்றவராய், ஹல்லேலூயா. யாரெல்லாம் பேசணுமோ எல்லாரும் பேசிட்டு போகட்டும், என்னெல்லாம் பேசணுமோ எல்லாம் பேசிட்டு போகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அமைதியாக இருந்தார். ஹல்லேலூயா. கடைசியாக 7 வார்த்தைகளை நமக்காக, பல்வேறு சத்தியங்கள் அடங்கினதான 7 வார்த்தைகளை சொல்லி தந்திருக்கிறார். நமக்கு பிரியமானவர்கள் மரண நேரத்தில் சொல்லுகிறதான அந்த வார்த்தை இன்றும் மறக்க முடியாத ஒரு ஆழமாய் இருக்கிற இது உண்மையானால் நிச்சயமாகவே நம்ம அப்பா இயேசு அவருடைய மரண நேரத்தில் அருளின அந்த 7 வார்த்தைகள், 7 சத்தியங்கள், அதை நம்ம கேட்குறவங்களா மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நிலைநிறுத்தணும், நம்ம வாழ்க்கையில் அதை செய்து காட்டணும். ஆமென், ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இப்படி வல்ல கரம் பராக்கிரமங்களை செய்து நடத்தட்டும். ஆராதனை ஆசீர்வதித்தீங்க. வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்க அப்பா. இயேசுவே, என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னீங்களப்பா. உங்கள் தியாகத்தை நாங்கள் நினைவு கூர்ந்தோம் அப்பா. மேலான தியாகம், மேன்மையான தியாகம், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா, திருவிருந்தின் மூலமாக அதை நிறைவேற்ற இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அங்கீகரியும் ஆசீர்வாதம்.
இந்த நாளிலே ஆராதனையில் பங்கெடுத்த எல்லாரும் மேலும் தேவ கரம் இருப்பதாக, தேவ ஆசீர்வாதம் இருப்பதாக, தேவன் மேலான காரியங்களை செய்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். உன்னதமானவர் பெரிய காரியங்களை செய்வீராக. உமக்கு எல்லா கனமகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ள திருவிருந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். அன்பானவர்கள்,